எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய வியாழக்கிழமை ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே எங்கள் வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க காலையில் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 9 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம 9 மணிக்கு ரெடி பண்ணலை. ஒரு 1 ஹவர் லேட்டாக தான் அனுப்பினேன். ஸோ அன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால எப்பயுமே இட்லி தான் சுடுவோம் காலையில். வேணாம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக பூரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பூரி சுட்டு கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் செடிகளெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் வருது இல்லைங்களா, அதனால் வீடை அவங்க சுத்தம் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிச்சன் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்காரங்க அனுப்புனதுக்கப்புறம் நானும் பூரி சுட்டு சாப்பிட்டு கோவிலுக்கு போயிட்டோம். இனி ஈவினிங்லேருந்து தான் விலாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் எப்பயுமே ஒரு 6 மணி 6:30க்கு அவன் தூங்கிடுவான். அவனை தொட்டியில் போட்டு அம்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டாங்க. ஏன்னா பொங்கலுக்கு முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு மட்டும் காஃபி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் காலையில் சுட்ட பூரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் குருமா ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருந்தேன் காஃபி கூட. டிவி பார்த்துட்டே காஃபியும் குடிச்சிட்டு சிங்கில் கழுவ வேண்டிய பாத்திரம் போட்டிருந்தேன். அந்த பாத்திரத்தையே கழுவி வச்சுட்டேன். மதியம் கோயிலுக்கு போனதுனால பாத்திரம் எதுவும் கழுவாமல் தான் போட்டுட்டு போயிருந்தேன். சரி இன்றைக்கி பெருசாக வேலை இருக்காது, ஈவினிங் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிருந்தனால ஈவினிங் கழுவி வச்சுட்டேன். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதும் அம்மாவும் அப்பாவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் முட்டையை எடுத்து வச்சுட்டேன். அப்படியே வச்சா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டேன். செப்பல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. வந்ததும் காலுக்கு போட்டு பார்த்தாச்சு. வரும்போது போண்டாவும் பஜ்ஜியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூடாக போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. வந்ததும் 3 பேர் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டு அப்பா எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மளிகை லிஸ்ட்டெல்லாம் பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். டின்னருக்கு 1 பார்ட் ரெசிபி தான் பண்ணேன். தக்காளி சாப்பாடு தான் பண்ணி கொடுத்தேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். நான் 2 வேளையும் ஆயில் ஐட்டம் எடுத்தனாலே எனக்கு பெருசாக பசி இல்லை. ஸோ அதனால் ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் மட்டும் குடிச்சுக்கிட்டேன். என் பையனுக்கு இட்லி கொடுத்துட்டேன். கடைசியில் தூங்க போகும்போது பால் கொடுத்து தூங்க வச்சுட்டேன். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.